ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த கமெண்ட்டுக்கான வீடியோ தான் போட போகிறேன். ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு 4 ப்ராசஸ் இருக்குது. முதலாவது ஹெச்சி ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணணும். அடுத்தது எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது ஜிஎஸ்டி போர்ட்டலில் GSTR 1-3B அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு சப்மிட் வித் OTP இதுவும் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெச்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் டவுன்லோட் டேட்டா அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஓர்டரில் CSV டைப் பண்ணுறதுக்கு அதில் ஹெச்சி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதம் எந்த வருஷத்தில் தேவைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் CSV அதை கொடுத்து ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த ஹெச்சி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணல, ஜஸ்ட் நான் இதை எப்படி செய்கிறேன்னு மட்டும்தான் சொல்லித்தரேன். இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டா இனி அடுத்த ஸ்டெப்ஸை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் அடுத்ததாக எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு சாம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதலாவது சேல்ஸ் என்ட்ரி. அதில் இந்த மாதிரி ஹெட்டிங்கோட உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி நீங்கள் இப்படி ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணுங்கள். அடுத்தது ஃபீஸ் என்ட்ரி. ஹெச்சி எவ்வளோ சார்ஜ் உங்கள்கிட்ட எடுத்திருக்காங்கன்றதை வச்சு அடுத்த ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் ஜிஎஸ்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் சர்வீஸ் கிளிக் பண்ணி ரிட்டர்ன்ஸில் ரிட்டர்ன் டேஷ்போர்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஃபைல் ரிட்டர்ன்ஸில் உங்களோட வருஷத்தையும் மாதத்தையும் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ சர்ச் கொடுத்த பிறகு இப்படி வரும். இதில் டேபிள் 6A அதில் ப்ரிப்பேர் ஆன்லைனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் சேவ் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஃபைல் ரிட்டர்னை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஃபைல் வித் EVC ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு OTP SMSல வரும். இதை ப்ரொசீட் பண்ணிட்டான்னு இருக்கும். ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்களோட OTPயை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் முதல் கொடுத்த மாதத்தை இதில் சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணினது ஓகேயான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் ஃபைல் 2 இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் செய்கிறதுக்கு திரும்ப ரிட்டர்ன் டேஷ்போர்டுக்கு போய்க்கொள்ளுங்க. இப்போ இதில் இந்த வருஷம் இந்த மாதம் கொடுத்து சர்ச் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ப்ரொசீட் கொடுங்க. இப்போ மந்த்லி ரிட்டர்னில் ப்ரிப்பேர் ஆன்லைன் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுங்க. இதில் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுங்க. இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணது சக்ஸஸ் ஆகிட்டு மேலே பச்சையாக ஒரு டிக் வருது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் ஆஃப்செட் லியாபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் GSTR 3B வித் EVC அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. திரும்பவும் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ சைனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட யூசர் பின்னை கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஃபைல் சக்ஸஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மெயிலும் வரும். உங்களுக்கு இது விலங்கையில் கஷ்டமாக இருக்குன்னா ஃப்ரீலான்சராக இருக்கிற அக்கௌண்ட்டை நிறையாவது தேடி இதை செய்யலாம். அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.